சிம்மத்தினுடைய கம்பீரம் என்பது, சிம்மத்தினுடைய வேகம் என்பது, ஞானம், தெளிவு, தைரியம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி ரிஷபத்துக்கு ரொம்ப பிடிக்கும். சிம்மராசி மக நட்சத்திரத்திலே பிறந்து ரிஷபராசி ரோகிணியோ மிருகசீடமாக இருந்தால் இணைக்க முடியாது. எந்த விஷயமும் டிரான்ஸ்பரண்டா ரொம்ப வெளிப்படையா இருக்கு, அது சிம்மத்துக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எந்த விஷயத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய துணிவு ரிஷபத்துக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏதோ ஒரு காரணம் மூணாவது நபர்களால், குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகளால் நாங்கள் சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கிறோம். எவ்வளவோ சமாதானப்படுத்தினாலும் நீங்கள் இல்லற வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இல்லையே, காரணம் என்ன? ரிஷபராசிக்காரர்கள் கூடுமானவரை ரிஷபராசிக்காரர்களுடைய முடிவை எப்படியாவது மாற்றி நம்ம சொல்றதை கேட்க வைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது ரிஷபராசிக்காரர்கள் பிடிக்காது. ரெண்டு பேரும் ஒரு முடிவை உட்கார்ந்து பேசி எடுக்காம பல நாள் பொறுத்து சகித்து தாங்க முடியாம ரிஷபராசிக்காரர்கள் ஒரு சிம்மம், ரிஷபம் இணைந்தார். வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. சூரியன் அமைப்பு பெற்ற சிம்ம ராசிக்காரங்களும் சுக்கிரன் அமைப்பு பெற்ற ரிஷப ராசிக்காரங்களும் இணையும் பொழுது அவங்களுடைய நட்பா இருக்கட்டும், காதல் வாழ்க்கையா இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும், இல்ல சண்டை சமாதானம், அவங்க இணையலாமா இணையக்கூடாதா, அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறோம். ஸோ முதலாவதாக ரெண்டு பேருமே எப்படி அட்ராக்ட் ஆவாங்க? சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரையும் சூரிய பகவானுடைய அம்சம்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நீங்க சொன்ன மாதிரி ரிஷபம் வந்து சுக்கிரனுடைய அம்சம். சிம்மத்திற்கு ரிஷபராசி 10வது ராசி. 10வதுனா ஜீவனம், தொழில், கர்மாவை குறிக்கிறது. ரிஷபத்திற்கு சிம்மராசி 4வது ராசி. வண்டி, வாகனம், வீடு, சொத்து, சுகம், வாழ்க்கை அமைகிறது, இதெல்லாம் சொல்லக்கூடாது. அப்போ தொழில் நல்லா இருந்தால் சுகங்கள் நல்லா இருக்கும். சுகங்கள் நல்லா இருக்கணும்னா தொழில் சரியாக இருக்கணும். இந்த ரெண்டு ராசியும் சேரும்போது சுகமான ஒரு வாழ்க்கை, நல்ல அடுத்தபடியான வளர்ச்சி, இதெல்லாம் கூட சில நல்ல அமைப்புகளில் இருக்கும். அதே நேரத்தில் சில பேர் வந்து சண்டை போட்டு பிரச்சனையாகி பிரிவாங்க. சில பேர் என்னதான் சண்டை போட்டாலும் பிரியவே முடியாது. பிரியணும்னு நினச்சா கூட பிரிய மாட்டாங்க. அதாவது எப்படி சொல்கிறதுனா, இதுலேருந்து எஸ்கேப் ஆகிடலாம் நினச்சா கூட எஸ்கேப் ஆக முடியாது. அப்படி ஒரு விதி இணைச்சி வச்சு அதில் பிரியணும்னு நினைக்கிறேங்க. ஆனால் முடியலைங்க. என்னத்த வாழ்க்கை இது, ஏதோ விட்டுட்டு போயிடலான்னு பார்க்குறேன். ஆனாலும் இந்த பாவிப்பட்ட மனசு மன்னிச்சு மறந்துடுதுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த இணைவு என்பது, சுக்கிரனுடைய வசீகரம் என்பது, சுக்கிரனுடைய அழகு என்பது, ரிஷபத்தினுடைய பேரழகு என்பது, ரிஷபத்தினுடைய ஆத்மார்த்தமான மனசு என்பது சிம்மத்துக்கு பிடிக்கும். சிம்மத்தினுடைய கம்பீரம் என்பது, சிம்மத்தினுடைய துணிவு என்பது, சிம்மத்தினுடைய வேகம் என்பது, சிம்மத்தினுடைய ஞானம், தெளிவு, தைரியம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி ரிஷபத்துக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக ஒரு அழகும் ஒரு துணிவும் சேர்ந்த ஒரு கூட்டணின்னு சொல்லலாம். இவங்க வாழ்க்கைக்குள்ள பொருத்தங்கள் சிறப்பாக இருந்தால் குடும்பம் எப்படி இருக்குது, காதல் எப்படி இருக்குது, குழந்தைகளை எப்படி பார்த்துக்க போகிறாங்க, பண வசதி எப்படி இருக்க போகுது, எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, அல்லது ரெண்டு பேரும் பிரியணும்னு நினச்சாலும் விதி பிரிய விடுமா அப்படிங்கிற அமைப்புகள் காலத்தின் கையில் இருக்குது. நல்ல பொருத்தங்களுடைய அமைப்பில் இருக்குது. காதல் வாழ்க்கைன்னு சொல்லும்போது ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஏன்னா சிம்மத்துடைய அந்த ஒரு கம்பீரமும் ரிஷபத்துடைய அந்த அழகும் வந்து ஒருத்தர் வந்து பிடிச்சிருக்கு. என்னதான் பிடிச்சிருந்தாலுமே அப்படி டைரெக்டாக அவங்க ஒரு திருமண வாழ்க்கைக்கு இணையலாமா? திருமண வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்போதுங்க, சொல்லுவாங்கள்ல, இது ஆயிரங்காலத்து பயிர்னு சொல்கிற மாதிரி ரெண்டு ராசிகள், இது சிம்மமும் ரிஷபமும் எப்படி இருக்குது அப்படின்ற பார்க்குறோம். ஆனால் திருமணத்திற்கு நட்சத்திர பொருத்தங்கள் ரொம்ப முக்கியம். சிம்மராசியில் என்ன இருக்குது? மகம், பூரம், உத்திர நட்சத்திரம் இருக்குது. ரிஷபராசியில் என்ன இருக்குது? கிருத்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், மிருகசீட நட்சத்திரம் இருக்குது. அங்கே ரோகிணி நட்சத்திரங்கிறது ஆண் நாகம், மிருகசீட நட்சத்திரங்கிறது பெண் சாரை. இங்கே மக நட்சத்திரங்கிறது எலியை குறிக்கும், பூர நட்சத்திரமும் எலியை குறிக்கும். அங்கே ஆண் எலி பெண் எலிங்கிற அம்சம் வந்துடும். அப்போ பாம்புக்கும் எலியையும் பொருத்தலாமா? பொருந்த முடியாது. யோனி பொருத்தம் அடிபட்டு பெறும். சிம்மராசி மக நட்சத்திரத்திலே பிறந்து ரிஷபராசி ரோகிணியோ மிருகசீடமாக இருந்தால் இணைக்க முடியாது. சிம்மராசி பூர நட்சத்திரத்தில் பிறந்து ரிஷபராசியில் மிருகசீட நட்சத்திரத்தில் பிறந்தால், ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தால் இணைக்க முடியாது. அங்கே யோனி பொருத்தம் என்று சொல்லக்கூடிய இல்லற வாழ்க்கை, ரெண்டு பேருக்கு ஈர்ப்பு இருக்குது. இவங்களுடைய வாழ்க்கை கண்ணாடி போல இருக்குது. ரிஷபத்துடைய அந்த ஒரு எந்த விஷயமும் டிரான்ஸ்பரண்டாக ரொம்ப வெளிப்படையாக இருக்குது, அது சிம்மத்துக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எந்த விஷயத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய துணிவு ரிஷபத்துக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் சேர்ந்து வாழ முடியலையே. அவர் எங்கேயோ இருக்கிறார், நாங்கள் எங்கேயோ இருக்கிறோம், டிரான்ஸ்ஃபராக இருக்கோம், வெளிநாட்டில் இருக்கிறார். ஏதோ ஒரு காரணம் மூணாவது நபர்களால், குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகளால் நாங்கள் சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கிறோம். எவ்வளவோ சமாதானப்படுத்தினாலும் நீங்கள் இல்லற வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இல்லையே, காரணம் என்ன? அங்கே தான் இந்த இடத்துல யோனி பொருத்தம், வாழ்க்கை பொருத்தம் அடிபட்டு போயிடுது. அப்போ அந்த நட்சத்திர அமைப்புகளும் சாதகமாக இருந்து, லக்னத்தின்படி தசாபலன்களும் சாதகமாக இருந்து, 6, 8, 12ஆம் இடம் சுத்தமாக இருந்து, வீடு கொடுத்த கிரகம் நல்லா இருக்குது அப்படிங்கிற அமைப்புகள் சில விஷயங்கள்லாம் இருக்குங்க. அந்த 7ஆம் பாவகம் நல்ல நிலையில் இருக்கணும், கலத்திர பாவம்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் நல்ல அமைப்புகள் இருக்கணும், கலத்திர ஸ்தானாதிபதி நல்ல அமைப்புகள் இருக்கணும். அப்போ தான் சிம்மராசிக்காரர்களும் ரிஷபராசிக்காரர்களும் ஈர்ப்பாக இருந்தாலும் கூட
இவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா கிரகங்களும் இவர்களுக்கு ஈர்ப்பாக இருக்கணும். அப்படி தான் பொருத்தத்தை அமைக்கணும். திருமண வாழ்க்கைக்கு வந்து இவ்வளவு விஷயங்களை வந்து பார்க்கணுன்றதை ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். இப்போ சிம்மமும் ரிஷபமும் காதல் வாழ்க்கையிலேருந்து இந்த வீட்டில் பொருத்தம் எல்லாம் பார்க்காம டேரெக்டாக அவங்க வந்து திருமண வாழ்க்கைக்குள்ளே இணைஞ்சிட்டாங்க. ஆல்ரெடி நிறைய விஷயங்களை அவங்க சந்திச்சுட்டு இருப்பாங்க. எந்த மாதிரியான விஷயங்களை ஃபேஸ் பண்ணுவாங்க? ரிஷபம் சிம்மத்தை பொறுத்தவரை ஆரம்பத்தில் 2 பேரும் இவ்வளோ ஒரு ரசனையாக இவ்வளோ ஒரு ஈர்ப்பாக பிடிச்சு பழகியிருந்தாலும் கூட ரிஷபத்தை பொறுத்தவரை நாங்கள் ஸ்திர ராசி அப்படின்னு சொல்கிறோம். எந்த ஒரு முடிவையும் நல்லா ஆலோசித்து அந்த முடிவிலிருந்து மாற்றக்கூடாது, அந்த முடிவு பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவை எடுக்கக்கூடிய ஒரு ராசி. அழகாக முடிவெடுப்பாங்க, ஸ்மார்ட்டாக முடிவெடுப்பாங்க, தெளிவாக முடிவெடுப்பாங்க, ஃப்யூச்சர் பிளான் சூப்பராக போடுவாங்க. சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரையும் இவங்க ஒரு முடிவை எடுத்துட்டு நம்மகிட்ட கேட்குறாங்களே, அதான் நீயே முடிவு எடுத்துட்ட, நீயே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகணும்னு நினைக்கிற, நீயே வீடை மாற்றணும்னு நினைக்கிற, நீயே இடம் வாங்கணும்னு நினைக்கிற, நீயே கார் வாங்கணும்னு நினைக்கிற, நீயே எல்லாம் முடிவு எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் என்ன என்கிட்ட கேள்வி கேட்குற அப்படின்ற மாதிரி சிம்மராசிக்காரர்களுக்கு எனக்கான மதிப்பு நீ கொடுக்கல, முடிவை நீ எடுத்துட்டு அந்த முடிவை என்கிட்ட திணிக்க பார்க்குற அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்மராசிக்காரர்கள் கூடுமானவரை ரிஷபராசிக்காரர்களுடைய முடிவை எப்படியாவது மாற்றி நம்ம சொல்கிறத கேட்க வைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது ரிஷபராசிக்காரர்களுக்கு பிடிக்காது. நான் முடிவு எடுத்தால் எடுத்ததான் அப்படின்னு சில நேரங்களில், ஏன்னா அவங்க ஒரு நாளில் எடுத்த முடிவு கிடையாது, பல நாள் பார்த்தாச்சு. நீ கௌரவத்துக்கு வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறேங்கிற பேரில் இருக்கிறது பூரா அழிச்சு விட்ற உள்ள இருக்குது. உன் சொந்தம் பந்தம் குடும்பம் ஒன் சைடாகவே போய்கிட்டு இருக்குது, எனக்குன்னு என்னையா இருக்குது, பிள்ளைகளுக்குன்னு என்னையா இருக்குது, இப்படிங்கிற ஒரு கேள்வி ரிஷபராசிக்காரர்கிட்ட திடீர்னு ஆரம்பிக்கும். சிம்மராசிக்காரங்க பிறப்புலே சிம்மமாச்சே, நான் எல்லாரையும் தான் பாதுகாப்பேன், எல்லாரும் தான் எனக்கு வேணும் அப்படிங்கிற தலைவன் மென்டாலிட்டியிலே இருப்பாங்க. ஆக இந்த 2 பேரும் ஒரு முடிவை உட்காந்து பேசி எடுக்காமல் பல நாள் பொறுத்து சகித்து தாங்க முடியாமல் ரிஷபராசிக்காரர்கள் ஒரு முடிவை எடுத்து இதே முடிவு அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்மராசிக்காரங்களுக்கு முடிவு எடுத்ததுக்கப்புறம் என்கிட்ட என்னதுக்கு கேட்குறீரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக இந்த 2 பேரும் முடிவை மாற்றிக்கொள்ள முடியாமல் இவர்களுடைய வாழ்க்கைக்கு முடிவை தேடக்கூடிய சூழல் கூட சில நேரங்களில் அமைஞ்சிரும். நல்ல தசாபுத்திகள் நடக்காத பட்சத்தில் 7.5 சனி அஷ்டம சனி நடக்கக்கூடிய காலகட்டங்களில் இவங்க 2 பேருக்கும் முடிவு எடுக்க தெரியாமல் வாழ்க்கை இவர்களுக்கு ஒரு முடிவை சொல்லும். அங்கே தான் பிரச்சனையாக ஆரம்பிக்கும். சிம்மமும் ரிஷபமும் 2 பேருமே ஒரு முடிவுக்கு வரல அப்படின்னா வாழ்க்கையை ஒரு முடிவுக்கு கொண்டு போயிடும்ன்றதை நம்ம சொன்னோம். ஏன்னா நிச்சயமாக சமாதானம்ன்றது எல்லா சண்டைக்கு பின்னாடியுமே ஏற்படக்கூடிய ஒன்று. அந்த சமாதானம் இவங்களுக்குள்ள எப்படி ஏற்படும், யார் இறங்கி வருவாங்க, அப்படி வந்தாங்கன்னா அவங்களோட முதுமை வாழ்க்கை எந்த அளவுக்கு இருக்கும்? அதான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரிங்க, இவங்க எவ்வளோதான் விலகணும்னு நினச்சா கூட விதி வந்து ஏதோ ஒரு கட்டத்தில் இவங்களை இழுத்து 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 கொண்டுட்டு வரும். ஏன்னா ரிஷபம் சுக்கிரனுடைய அம்சம் இல்லையா, அவ்வளோ சீக்கிரம் விலகி போயிட முடியாது. சிம்மம் சூரியனுடைய அம்சம் இல்லையா, ஆதவன் இல்லைன்னா எதுவுமே இல்லைங்கிற மாதிரி இவங்களுடைய அந்த தலைமை பண்பு எல்லா விஷயமே பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் எதற்குமே தலை வணங்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் கூட ரிஷபராசிக்காரர்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் தலை வணங்கிடுவாங்க. ரிஷபராசிக்காரர்களுடைய பொறுப்பு நிதானம், அவர்களுடைய குடும்ப வளர்ச்சியை அவங்க கொண்டுட்டு வந்த பாங்கு, நீ இல்லைன்னா நான் இந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு சிம்மராசிக்காரர்களை சொல்ல வைக்கும். ரிஷபராசிக்காரர்களும் சிம்மராசிக்காரர்களுடைய அந்த திறமையை எப்பயுமே கிங்காக இருக்கிறத விட ஒரு கிங்கை உருவாக்குறது தான் பெரிய விஷயம். அவங்கள அந்த தலைமைக்கான இடத்துல உட்கார வைக்கிறது பெரிய விஷயம், அதற்கு சப்போர்ட்டாக இருக்கிறது பெரிய விஷயம், அவங்கள ராஜாவாக உட்கார வைத்து அலங்கரித்து பார்ப்பது பெரிய விஷயம். தன்னுடைய கணவன் ஒரு பெரிய ஆள் அப்படின்னு பார்க்குறதுல ரிஷபத்துக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. தன்னுடைய மனைவி ஒரு பெரிய ஆள் அப்படின்னு பார்க்குறதுல ரிஷபத்துக்கு அவ்வளோ ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா யார்கிட்ட தகுதி இருக்குதோ அவங்கள தான் உயரத்தில் உட்கார வைக்க முடியும். அந்த தகுதி சிம்மத்திட்ட இருக்குங்க. ஆக இதனால இவங்க எவ்வளோ சண்டை போட்டாலும் சிம்மராசிக்காரவங்க மறந்துட்டு மன்னிச்சுட்டு இந்த ஒரு உயர்வுக்கு இவங்க காரணம் அப்படின்னு சொல்லி இறங்கி வருவாங்க. ரிஷபராசிக்காரர்களும் அதை உணர்ந்து கொள்வார்கள். ஆனாலும் கூட சுக்கிரன் இல்லையா, அழகு இல்லையா, கொஞ்சம் திமிர் இருக்கும் இல்லையா, போட்டு இன்னும் கொஞ்சம் கெஞ்ச விடுவோம் அப்படின்னு ரிஷபராசிக்காரவங்க நினைப்பாங்க. நினச்சாலும் ஓவராக கெஞ்ச விடக்கூடாது, அவங்க கெஞ்சவும் மாட்டாங்க. சிம்மராசிக்காரர்கள் ஒரு அளவுக்கு மேலே மிஞ்சிடுவாங்க. அந்த அளவை சரியாக புரிஞ்சுக்கிட்டா 2 பேருடைய வாழ்க்கையும் சூப்பராக ஜம்முன்னு போய்கிட்டு இருக்கு. சிம்மம் ரிஷபம், ஸோ 2 பேருடைய இணைவு வந்து ஒரு ஒன் லைனில் சொல்லலாம், என்ன சொல்லலாம்? ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரை ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. அந்த முடிவில் இருந்து நான் மாற மாட்டேன், தெளிவாக யோசித்து எடுத்த முடிவு அப்படின்னு நிற்கிறாங்க. ஆனால் எல்லா நேரத்துலையும் எல்லா விஷயத்துலையும் என் முடிவில் இருந்து மாற மாட்டேன்னு நிற்கக்கூடாது. சில குடும்ப விஷயங்களில் தான் நேசித்த இதயத்துக்காக தான் கூட வாழக்கூடிய அந்த வாழ்க்கைக்காக நீங்கள் பிரிந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் திரும்பி வராது அப்படிங்கிறதுனால சில முடிவுகளை ரிஷபராசிக்காரங்க கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக மாற்றி எடுக்கணும். சிம்மராசிக்காரர்களும் எல்லா நேரத்துலையும் நான் சொல்கிற முடிவைத்தான் நீங்கள் கேட்கணும், எல்லா முடிவும் என்னையை கேட்டுட்டு தான் எடுக்கணும், நான் சொன்னேன்னா அந்த முடிவை நீ மாற்றியே ஆகணுங்கிற ரூல்ஸை யார்கிட்ட போடுறோம்னு ஒன்று இருக்குது. நீங்கள் பொது வெளியில் போடலாம், தொழிலில் காட்டலாம், எந்த இடத்துல வேணாலும் காட்டலாம். ஆனால் நேசித்த இதயத்திட்ட வாழ்கிற வாழ்க்கைக்கிட்ட போய்
இந்த முடிவை மாற்றுன்னு சொல்கிற அதிகாரம் உங்களுக்கு கிடையவே கிடையாது. அன்பால் ஒரு விஷயத்தை சாதிக்க முடியும், அதிகாரத்தினால சாதிக்க முடியாதுங்கிறத சிம்மராசிக்காரங்க வீட்டுக்குள்ளே உணரணும். அதை உணர்ந்தால் வாழ்க்கை என்பது அன்பாக இருக்கும், மரியாதையாக இருக்கும், ரிஷபம் போன்று அழகாக இருக்கும், சிம்மம் போன்று கம்பீரமாக இருக்கும். ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். ஒரு பக்கம் வந்து கம்பீரமான நம்ம சிம்மராசி, இன்னொரு பக்கம் அழகான ரிஷபராசி. அந்த முடிவு எடுக்கிறதுல ஒரு தம்பதிகள், ஒரு குடும்பம்னு வரும்போது எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், யார் விட்டு கொடுக்கணுன்றதை ஸோ 2 பேரோட சேர்க்கை காம்பினேஷனில் ரொம்ப தெளிவாக அழகாக பார்த்தோம். ஏன்னா குடும்ப வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, ஸோ அந்த சண்டைக்கு பின் சமாதானம், முதுமை வரைக்கும் அவங்களோட லைஃப் எப்படி போக போகுதுன்றது ரொம்ப அழகாக பார்த்தோம் சார். அடுத்ததாக சிம்மம் மிதுனமுடைய சேர்க்கை காம்பினேஷன் பார்க்கலாம். நன்றி. நன்றி. குரு வாழ்க்கை, குருவே துணை.